வாஸ்து சாஸ்திரப்படி ஒரு மனை பரப்பை 4 மூலைகளாக பிரிப்பார்கள். ஈசானிய மூலை அக்னி மூலை, அடுத்து வாயு மூலை, அதுக்கு அடுத்தாற்போல் குபேர மூலை என்ற 4 வாஸ்து சாஸ்திரப்படி மிக பிரதானமான மூலைகள். இதில் எப்பொழுதும் எந்த ஒரு மனையும் குபேர மூலையை விட ஈசான்ய மூலை சற்று தாழ்வாக இருப்பது சிறப்பு. வீடு கட்டும் பொழுது எந்த ஒரு விஷயத்தை அனைவரும் மனதில் நிலைநிறுத்தி கட்ட வேண்டும். கிழக்கு பார்த்த வீட்டின் வாசல் ஈசானியத்தில் அமைவது சிறப்பு. அதேபோல் ஈசானியத்தில் அமையக்கூடிய அறையும் சற்று காற்றோட்டம் நிறைந்ததாகவும் ஒளி வந்து செல்லக்கூடிய இடமாகவும் வரவேற்பறை அல்லது ஹால் பயன்படுத்துவது சிறப்பு. ஈசானியத்தில் அமையக்கூடிய எந்த ஒரு அறையும் காற்றோட்டம் இல்லாமலும் ஒளி வரவு இல்லாமலும் இருக்கக்கூடாது. அதற்கு அடுத்தாற்போல் ஈசானியத்திற்கு நேர் எதிர்பக்கம் வரக்கூடிய வாயு மூலையில் கழிவறைகள்